வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே தாஸ்கண்ட் ஒப்பந்தம், வெற்றியில்லா சமாதானம். 1965 ஆண்டு போர். வான், நிலம், கடல் எங்கும் துப்பாக்கி குண்டுகள் முழங்கின. ஆனால் ஒரு கேள்வி மட்டும் அந்தரத்தில் தொங்கியது: யார் வென்றார்? போர் முடிந்தது, பதில் இல்லை. 1965 செப்டம்பர். இரு நாடுகளும் போரில் சோர்ந்து போயிருந்தன. பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழந்தன. உலக அழுத்தம் அதிகரித்தது. இரு தரப்பும் தங்களை வெற்றியாளர்கள் என்று கூறிக்கொண்டனர். ஆனால் உண்மையில் போர் யாருக்கும் தீர்மானமான வெற்றியை அளிக்கவில்லை. உலக நடுவர் சோவியத் ஒன்றியம். இந்த பதற்றமான சூழலில் ஒரு நாடு நடுவர் வேடத்தில் வந்தது. அதுதான் சோவியத் ஒன்றியம். அந்த நேரத்தில் அமெரிக்காவும் சீனாவும் பின்னணியில் இருந்தன. சோவியத் பிரதமர் அலெக்சி கோசிசின் இரு நாடுகளையும் ஒரே மேசைக்கு அழைத்தார். அந்த இடம் தாஸ்கண்ட், இன்றைய உஸ்பெகிஸ்தான். தாஸ்கண்ட் ஒரு குளிர்கால மாநாடு. 1966 ஜனவரி. ஒரு பனிக்கால நகரில் ஒரு சூடான பிரச்சனை. பேச்சுவார்த்தைக்குள் வந்தவர்கள் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான். இரு தலைவர்களும் ஒரு விஷயத்தில் ஒப்புக்கொண்டனர்: போர் மீண்டும் வேண்டாம். ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள். தாஸ்கண்ட் ஒப்பந்தம் கூறியது: கைப்பற்றிய பகுதிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும், இராணுவங்கள் பின்வாங்க வேண்டும், பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும், ஒருவரின் உள்நாட்டு பிரச்சனையில் மற்றவர் தலையிடக்கூடாது. காகிதத்தில் இது ஒரு சமாதான ஒப்பந்தம். ஆனால் மக்கள் மனதில் ஒரு வெறுமை, ஏமாற்றம் இரு நாடுகளிலும். இந்தியாவில் மக்கள் கேட்ட கேள்வி: இவ்வளவு தியாகத்திற்கு பிறகு நமக்கு என்ன கிடைத்தது? பாகிஸ்தானிலும் அதே ஏமாற்றம். யாருக்கும் வெற்றி என்ற உணர்வு இல்லை. அதனால் இந்த ஒப்பந்தம் வெற்றியில்லா சமாதானம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு துயரமான திருப்பம். 1966 ஜனவரி 11 ஒப்பந்தம் கையெழுத்தான அதே இரவில் லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்கண்டில் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இந்திய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சமாதானத்தின் மேல் ஒரு சோக நிழல் விழுந்தது. நிறைவாக, தாஸ்கண்ட் ஒப்பந்தம் போரை நிறுத்தியது, ஆனால் பகையை முடிக்கவில்லை. அமைதியை அறிவித்தது, ஆனால் நம்பிக்கையை உருவாக்கவில்லை. இந்தியா பாகிஸ்தான் உறவில் இந்த ஒப்பந்தம் ஒரு இடைநிறுத்தம் மட்டுமே. நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.